நீங்களும் வந்து என் பொண்ணுக்கு நலங்கு வைங்க. இல்லை சார், நான் எப்படி இதை... சார், நலங்குங்கிறது நம்ம நல்ல எண்ணத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிற ஒரு சம்பிரதாயம். உங்களோட நல்ல வாழ்த்துக்களை ரேவதிக்கு சொல்றதுல உங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லையே. வந்து நலங்கு வைங்க மாப்பிள்ள. அட என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க சகல. நீங்க கொடுத்த சேலை தானே ரேவதி கட்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நலங்கு வைக்காம இருந்தா எப்படி? அக்கா, உன் மாப்பிள்ள பேசுறத கேட்டியா? சகலையா சகல. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? நீங்களும் உங்க மாமா கூட சேர்ந்துக்கிட்டு லூஸ் மாதிரி பேசுறீங்க. அது ஒண்ணு இல்லத்த. மாமாக்கு மாப்பிள்ள முறைனா எனக்கு சகல முறை தானே. அததான் சொன்னேன். சும்மா தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க சகல, வந்து வைங்க. அப்போ இனிமே இவரை பெர்மனண்டா நான் மாமானே கூப்பிடலாமா? ஆமா, மாப்பிள்ள எங்க? ஆமா, மாப்பிள்ள எங்க? அது வாங்கின அடிக்கு பல்லு லைட்டா நகுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பல் டாக்டர்கிட்ட காமிக்க போயிருப்பாரு. அக்கா, மொத்த குடும்பமும் உனக்கு எதிரா ஒண்ணு கூடிட்டாங்க. ஆமா, இப்ப சொல்லு. இதுக்கு தான் ஏதாவது பண்ணி அவனை வரவிடாம தடுக்கலாம்னு சொன்னேன். இப்ப பாரு, அவன் ரேவதிக்கு நலங்கு வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. என்ன சார் தயக்கம்? வந்து நலங்கு வைங்க. சரிங்க. போனை ஸ்பீக்கர்ல போடுங்கம்மா. என்ன இவகிட்ட இருந்து போன் வருது? இவ்வளவுதான் நம்ம அடிச்சு தூக்கிட்டோமே. ஹலோ, யாரு? நான் சோனியாவோட அம்மா பேசுறேன் தம்பி. ஓ, அவங்க அம்மாவா? என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ணீங்க? தம்பி, என் பொண்ணோட போன் என்கிட்ட தான் இருக்கு தம்பி. அதுல உங்க வீடியோ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போக இஷ்டம் இல்லை தம்பி. என் பொண்ணை காப்பாத்த எனக்கு பணம் வேணும் தம்பி. நீங்க பணத்தை கொடுத்துட்டு இந்த போனையும் வீடியோவும் வாங்கிட்டு போயிடுங்க தம்பி. சரி, ஓகே. போனை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. ஆனா நான் எங்க சொல்றனோ அங்கதான் வரணும். சரிங்க தம்பி, நீங்க எங்க சொல்றீங்களோ நான் அங்க வரேன். மாந்தோப்பு பக்கத்துல ஒரு குடோன் இருக்குல்ல, அங்க சரியா 3 மணிக்கு வந்துரு. நீ கேட்டதாங்க இருக்கும். அப்புறம் அந்த போன் என்கிட்ட கொடுத்துடணும், புரியுதா? சரிங்க தம்பி. இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சது, அப்புறம் உன் பொண்ணு மட்டும் இல்ல, நீயும் உசுரோட இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. சரிங்க தம்பி, நான் சொல்ல மாட்டேன். இதே மாதிரி அவன் பார்க்க வரும்போது நீங்க தைரியமா பேசுங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க தம்பி. என் பொண்ணு என் முன்னாடி இப்படி இருக்கிறத விட எனக்கு பெரிய பயம் வேற எதுவும் இல்ல தம்பி. புரியுதுமா? உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்க பொண்ணோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கார்த்தி. அவன் வர்றதுக்குள்ளே நம்ம அங்க போயிடலாம். சரிங்க சார். சிஸ்டர், ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். இவங்க ஒரு வேலையா எங்க கூட வராங்க. நாங்க வர வரைக்கும் இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே சார். சரி, போலாமா? சார், வாங்கம்மா வாங்கம்மா.
இந்த கல்யாணம் பேசினதுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மா சொல்லி இவன் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்பவும் இந்த மாலையை அவன் போடுவானான்னு சந்தேகமா தான் இருக்கு. நீ ஏங்க அப்படியெல்லாம் சொல்ற? நீயே சொல்லு. இந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடந்ததுல இருந்து எல்லா சடங்குலயும் உன் எம்டி சார் இருந்திருக்காரு. அதனால எனக்கு என்னமோ இதுலயும் உங்க எம்டி சார் தான் வருவாருன்னு தோணுது. ஆரம்பிச்சிட்டியா? எம்டி சார் இழுக்காம உனக்கு தூக்கமே வராதுல? இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சடங்குலையும் ஏதோ ஒரு வகையில எம்டி சாரை இன்வைட் பண்ணோம். அதனால அவர் வந்தாரு. ஆனா இந்த பூஜையை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி அவர் வருவாருன்னு சொல்ற? ரேவதி, நாம என்ன நினைச்சாலும் அதை தாண்டி வேற ஒண்ணு நடக்கும். அதுக்கு பேர் தான் விதி. அந்த விதி தான் இத்தனை நாளும் எம்டி சார் உன் பக்கத்துல நிக்க வச்சிருக்கு. எனக்கு என்னமோ எம்டி சார் இங்க வருவாருன்னோ அவரு கையால தான் உன் கழுத்துல மாலை விழும்னு தோணுது. வர வர உன் கற்பனைக்கு அளவே இல்லாம போச்சுக்கா. நீ சொல்றது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியெல்லாம் நீ உறுதியா சொல்ல முடியாதுடி. உன்கிட்ட என்னால பேச முடியாது. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி எம்டி சார் வந்தா நான் பேசுறேன். இப்ப என்ன ஆள விடு. அட என்ன சகல, இந்த அத்தை வேற சும்மா இல்லாம அந்த பூஜை இந்த பூஜைன்னு ஊர்ல இல்லாத பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. சகல, உனக்கு ஃபோன் பண்ணது இந்த விஷயத்த சொல்றதுக்காக இல்ல. இன்னைக்கு 3 மணிக்கு பூஜை இருக்குது. நீ தான் ரேவதி கழுத்துல மாலை போடணும்னு அத்தை அவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஆனா இந்த டூப்ளிகேட் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எங்க கிளம்பி போயிட்டாப்பா அவன். அப்படியா? சகல, நீ யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சேன். எதுக்கும் இந்த மேட்டர் உன் காதுல போட்டு வச்சிருந்தா தான் சகல உனக்கு ஃபோன் பண்ணேன். அது என்ன எதுன்னு நீ கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சார், டைம் ஆச்சு, உங்களை அனுப்பிடலாம். சரிங்க கார்த்தி, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாதீங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. முதல்ல அவன் ஆதாரத்தை கேட்பான். நீங்க பணத்தை வாங்கிட்டு பேச்சு கொடுத்துட்டே இருங்க. சமயம் பார்த்து நாங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறோம். சரி, அதோ அந்த குடோனுக்கு போங்க. அவன் அந்த வழியா தான் வருவான். நீங்க பயப்படாம தைரியமா போங்க. சரிங்க சார். கான்ஸ்டபிள் சார். வாங்க. ஓகே சார். ஐயரே இந்தாங்க. கொடுங்க. இந்தாங்க.